2026 ஐபிஎல் தொடர்ல பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்து ஏற்கனவே பெரும் சோகத்துல தவிர்த்து வரும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு தற்போது மேலும் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அணியுடைய அதிகாரப்பூர்வ கேப்டன் ஹர்திக் பாண்டியா மற்றும் தற்காலிக கேப்டன் சூரியகுமார் யாதவ் ஆகிய 2 பேருமே பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டிக்காக அணியுடன் தர்மசாலா செல்லவில்லை அப்படின்ற தகவல் கிரிக்கெட் வட்டாரங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பிளே ஆஃப் வாய்ப்பு பறிப்போன விரக்தியில இவங்க அணியை விட்டு விலகினார்களா அல்லது இதன் பின்னணியில உண்மையான காரணம் என்ன அப்படின்னு பல கேள்விகளுமே இருந்துட்டு இருக்கு. 2026 ஐபிஎல் புள்ளிப்பட்டியல்ல 9வது இடத்துல பரிதாபமாக காட்சியளிக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணி தர்மசாலாவில் நடைபெறும் லீக் போட்டியில பஞ்சாப் கிங்ஸ் அணியை எதிர்கொள்றாங்க. இதற்காக மும்பை அணியுடைய மற்ற வீரர்கள் மற்றும் பயிற்சி ஊழியர்கள் அனைவருமே தர்மசாலா சென்றடைந்து விட்டாங்களாம். ஆனால் இந்த பயணத்துல கேப்டன் ஹர்திக் பாண்டியா இடம்பெறவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. கடந்த வாரம் ராய்ப்பூர்ல நடந்த பெங்களூர் அணிக்கு எதிரான போட்டியிலுமே ஹர்திக் பாண்டியா அவர்கள் உடற்தகுதி பிரச்சனையால விளையாடல. தற்போது அவருடைய உடற்தகுதி குறித்து மும்பையில் உள்ள மருத்துவ குழுவினர் தீவிரமாக கண்காணிச்சிட்டும் இருக்காங்களா. அவர் முழு உடற்தகுதியை எட்டினால் மட்டுமே போட்டிக்கு முன்பாக நேரடியாக தர்மசாலா செல்வார் அப்படின்னு அணி நிர்வாக தரப்புல சொல்லப்பட்டது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவிற்கும் மும்பை அணி நிர்வாகத்திற்கும் பல பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கு. சோ அடுத்த சீசன்ல கண்டிப்பாக ஹர்திக்குடைய கேப்டன்சி இருக்காது. ஏன் ஹர்திக் மும்பை அணிலே இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. தற்போது சூர்யாவிற்குமே அதே நிலை எழுந்துள்ளதாக சொல்றாங்க. சூர்யாவுடைய கேப்டன்சியுமே சரியில்லை அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளுமே எழுந்துட்டு இருக்கு. ஆகையால சூரியகுமார் யாதவ் அவர்களுமே அதிருப்தியில இருக்காரா. அதனாலதான் தற்போது அணியுடன் பயணிக்கவில்லை அப்படின்ற தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.